ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 44வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 43 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ லைக் படம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பிறகு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் அந்த டோமரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம ஹீரோட டீம் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ராச்சலும் நம்ம ஹீரோ வந்து டீம் அப் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ராச்சல் இருந்துட்டு, ஏ ஹாஜன், நீ வந்துட்டு இன்னொரு டீம்ல போயிட்டு ஜாயின் பண்ண ட்ரை பண்ண மாட்டல அப்படிங்கிறப்ப நாயின் கூட இப்ப நடந்ததுனால இதை வந்துட்டு கேட்கிறா போல அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் நாட் அப்படிங்கிறப்ப ஹோசங் அப்படிங்கிற ஒருத்த வந்துட்டு வரான். ஹே ஹாஜன், நீ வந்துட்டு என்ன ஜாயின் பண்ணதை விட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹானஸ்ட்லி நான் வந்துட்டு உன் கூட டீம் அப் பண்ண அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். திஸ் இஸ் கிரேட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் வந்துட்டு ராச்சல தான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு நம்ம டீமோட பாண்டிங்கை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம போயிட்டு ஒன்னா சாப்பிடலாமா. அதுக்கப்புறம் இவன் தான் லீ பாக்யூ, இவன் வந்து நம்மளோட டீமோட ஒரு பார்ட் தான் அப்படிங்கிறப்ப அவனும் நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சின்ஸ் டோமர் வந்துட்டு நம்ம குரூப்ல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் லிட்டில் ஒரிடா இருக்கு. பட் ப்ராபப்ளி இது ஃபைனா தான் இருக்கும், நானும் கூடவே தானே இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ஹீரோ ராச்சல் வந்துட்டு பாக்குறப்ப யா நம்ம வந்துட்டு போயிட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப ராச்சல் உனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா பர்டிகுலரா அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்து எனக்கு வந்து எதுனாலும் ஓகே தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு வயல் ராச்சல் வந்துட்டு ஃபுட்டுன்னு வந்துட்டா ரொம்ப பிக்கியா இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் சொல்ல மாட்டா. பட் அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா அது ஒரே விஷயம் தான் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப கொரியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் ஆன் கியூ ஜியாங், எனக்கு வந்து அது பிடிக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பிளேஸ் வந்துட்டு நல்லதான் அப்படின்னு சொல்றா. சோ ராச்சலுக்கு வந்து கொரியன் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும் போல. அதுக்கப்புறம் நாயின் வந்துட்டு அவளோட டீம் மெம்பர் ஹாசுகி கிட்ட அண்ட் சோ நம்ம டீம்ல வந்துட்டு 2 வாரியர், 1 ஷூட்டர், 1 சப்போர்ட்டர், அதுக்கப்புறம் 1 மேஜ் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹாசுகி வந்துட்டு நாயோன் சின்ஸ் நீ வந்துட்டு போத் வாரியர் அதுக்கப்புறம் ஷூட்டர் அப்படிங்கிறனால இது வந்துட்டு இன்கிரெடிபிளான டீம் காம்பினேஷனா இருக்கும்ல. பட் ஹாஜினை வந்துட்டு நம்ம கூட ஜாயின் பண்ண வைக்க முடியலையா அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு அவனை ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா அவன் வந்துட்டு ஜாயின் பண்ண வச்சிருப்பேன். பட் நான் வந்துட்டு அப்படி பண்ணேன் அப்படின்னா மற்ற டீமுக்குலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டேட் வந்துடும்ல. ராச்சலை தவிர அவங்க டீம்ல இருக்கிற மற்றவங்களும் வந்துட்டு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறப்ப ஆசுகி இருந்துட்டு இட்ஸ் ஸ்டில் ஹாஜி நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்கள பத்தி யோசிக்கிறத நிப்பாட்டு, நான் வந்துட்டு நம்ம டீமோட லிஸ்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணிடுறேன் ஆல்ரைட் அப்படிங்கிறப்ப ஆல்ரைட் தேங்க்யூ அவள் அப்படின்னு வச்சாரா. அதுக்கப்புறம் நஹின் வந்துட்டு என்னால தூங்கவே முடியல, எனக்கு வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நான் ஹாஜன் கிட்ட என்னோட டீம்ல வந்துட்டு ஜாயின் பண்ண அப்படின்னு கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த தியரி பார்ட்டை பத்தி கவலைப்பட்டிருக்கவே தேவையில்ல. ராச்சல் கிட்ட அவனை இழந்ததுக்கு காரணம் நான் தேவையில்லாம தயங்கி இருந்துட்டேன். அந்த மிட் டேர்ம்ஸ்ல ராச்சல் கிட்ட நான் தோத்து போனது வந்துட்டு எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்துட்டு டீம்ல ஸ்வாட வந்துட்டு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அது வந்துட்டு இப்போ தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு நான் தோத்து போயிருவேன் அவகிட்ட அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோவா அவகிட்ட கொடுத்துட்டு தோத்து போயிருவோம் அப்படின்னு தான் நினைக்கிறா போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டீம் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசனுக்காக டீமா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. வாவ், இந்த பிளேஸ் இருந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப கோல்டா இருக்குப்பா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதுதான் டஞ்சன் எக்ஸ்ப்ளோரேஷன். நார்மலி ஒரு புது டஞ்சன் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணப்படுது அப்படின்னா இந்த அட்வான்ஸ் பார்ட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எங்களோட ஆப்ஜெக்டிவ் இன்னைக்கு என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு பார்ட்டியா எங்களோட டியூட்டி எல்லாத்தையுமே நாங்க முடிக்கணும் அப்படிங்கிறப்ப போறவங்க எல்லாருமே இன்னைக்கு மொத்தமா நம்ம 20 நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து போயிட்டே இருக்கோம். ஹாஜன் உனக்கு வந்து கோல்டா ஃபீல் ஆகலையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆகுதான் அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி பாருங்களேன், அந்த இடத்துல 5 என்ட்ரன்ஸ் வந்துட்டு இருக்கு, எதுல வந்துட்டு நம்ம போறது அப்படிங்கிறப்ப டோமர் இருந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை பத்தி திங்க் பண்றதுல பாயிண்டே கிடையாது, ஹவ் அபவுட் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை காமிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நோ அந்த வழியில வந்துட்டு போக கூடாது அப்படிங்கிறப்ப வாட் எப்படி வந்துட்டு நீ இவ்வளவு ஷோரா சொல்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேற எப்படி உன்னோட மோட்டிவ்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆபியஸ் ஆச்சு, கண்டிப்பா ஒரு டிராப்புக்குள்ளதான் வந்துட்டு கூட்டிட்டு போக பாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு கண்கள் இருக்கு, சோ அது வந்துட்டு என்ட்ரன்ஸ்க்கான கரெக்டான வழி கிடையாது அப்படிங்கிறப்ப டீம் லீடர் ப்ளீஸ் நீங்க வந்துட்டு மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு அது நான் வந்துட்டு ஆஜின் சொல்றதே ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பட் இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்துட்டு ரைட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் போற வழியில ஒரு ஸ்னோமேனை வந்துட்டு பாக்குறாங்க. வாவ், நம்ம ஒரு ஸ்னோமேனை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆஜின் சொன்ன வழிதான் இருந்துட்டு கரெக்ட் போல அப்படிங்கிறாங்க ஹீரோ வந்துட்டு. அதுக்கப்புறமா நான் டோமரோட வேலை வந்துட்டு குறுக்க போய்கிட்டே இருந்தேன். அவ வந்துட்டு எப்படியாச்சும் எங்களோட குரூப் கிட்ட இருந்து ராச்சலை தனியா கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற அவளோட எஃபர்ட்டை வந்துட்டு நான் பாராட்டுறேன். பட் அவன் நினைக்கிறத வந்துட்டு என்னால நடக்க விட முடியாது அப்படிங்கிறப்ப மத்தவங்கலாம் ஹே ஆஜின் எப்படிப்பா கரெக்டான வழி வந்துட்டு நீ கண்டுபிடிச்சிட்டே இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு லக்கு தான் அப்படிங்கிறப்ப டோமர் வந்துட்டு டேமிட் 1 பர்சனை வந்துட்டு இந்த இடத்துல இன்ஜூர் பண்ணிட்டு
மற்றவங்க எல்லாத்தையுமே இங்க இருந்து துரத்தி அடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ டிஃபிகல்ட்டான வேலையா? இது எல்லாமே அந்த கிம் ஹாஜனோட ஃபால்ட் தான். நவ் இது வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னா வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ராச்சலை போய் பிடிச்சிட்டு, ராச்சல் நீ வந்துட்டு என் கூட வந்துரு அப்படிங்கிறப்ப, வாட் டு யூ மீன் அப்படிங்கிறப்ப, இல்ல நம்ம வந்துட்டு 2 டீமா பிரிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்துட்டு ரொம்ப எஃபிஷியன்டானதாச்சுல, ஒரே ஒரு பர்சனை மட்டும் ரிலே பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திட்டு, நமக்கு வந்துட்டு வேஸ்ட் பண்றதுக்கு சுத்தமா டைமே கிடையாது, வா ராச்சல் போலாம் அப்படிங்கிறப்ப, டோமர் வந்துட்டு ஹே கிம் ஹாஜன் எதுக்காக நீ வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு வேற எதுக்கு, என்னோட கிளார் வாயின்ஸ்னால என்னால எங்க நம்மளோட டெஸ்டினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா பார்க்க முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வழியில தான் போகணும் அப்படிங்கிறப்ப, அதே மாதிரி அந்த வழி இருந்துட்டு கிளியரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவங்களோட ப்ரொஃபசர் இல்லைன்னா அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப ராச்சல் வந்துட்டு ஹே ஹாஜன் உன்னோட கை அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ஓ ரைட் சாரி அபவுட் தட் அப்படிங்கிறப்ப, ராச்சல் வந்துட்டு இட்ஸ் ஓகே நீ வந்துட்டு சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல அப்படிங்கிறப்ப, டீம் ராச்சல் உங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் பாக்குறாரு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்னோ மேன், ஒரு ஸ்னோ ட்ரீ, ஒரு ஸ்னோ கோலம், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ட்ரேக். இந்த டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டரோட ரேங்க் எல்லாம் பாக்குறப்போ அந்த டஞ்சன் மாஸ்டர் அட்லீஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் 3 லெவல்லையாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறப்ப, அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் பெர்ஃபெக்ட்டா சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹே சூப்பர் இது வந்துட்டு ரொம்ப ஆசமா இருக்கு, இப்பல இருந்து நம்ம ஹாஜனே இருந்துட்டு நம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துல டோமருக்கு பயங்கர கடுப்பாகுது. நடக்கிறது வந்துட்டு அவன் நினைச்சபடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியும். நெக்ஸ்ட் சாப்டர்ல இந்த டோமருக்கு வந்துட்டு அந்த டிவியன்ஸோட டெமானிக் ஹியூமன் வந்துட்டு மிஷனை கொடுக்குறப்போ, ஒரு அப்சர்வேஷன் மிஷனா அப்படிங்கிறப்ப, அந்த டிவியன்ஸ் டெமானிக் ஹியூமன் வந்துட்டு ஆமா ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு ஒரு கியூபோட கேடட் ராச்சலை வந்துட்டு நீ இன்ஜூர் பண்ணி வீக்கா மாத்தணும். ஈவன் சேஜாக்கா வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற கியூபோட எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு நம்மள அசிஸ்ட் பண்ணதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டிஃபிகல்ட்டான ஜாபா இருக்காது. ஒன்ஸ் நீ வந்துட்டு டெய்லி ரொட்டீனோட அவ வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் அவளை மூவ் பண்ணிட்டனாலே போதும், மற்ற எல்லாத்தையுமே நம்மளோட டிஸ்பாஸ்ட் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு பார்த்துப்பாங்க. கண்டிப்பா இதை வந்துட்டு உன்னை நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப, வெல் இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஏன்னா அவங்க எல்லாருமே வெறும் கிட்ஸ் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் மிஷன் எடுத்து வந்திருக்கா. ஆனா வந்து உட்காந்துட்டு சிம்பிளா தெரியாம நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப, எதுக்காக இந்த மிஷன் வந்து டிலே பண்ணிட்டே இருக்க, ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறப்ப, இந்த மிஷன் ஸ்டார்ட் ஆகி அவ்வளவு நாள்லாம் ஆகல, எதுக்காக அவங்க வந்துட்டு இவ்வளவு ரஷ் பண்ணிட்டே இருக்காங்க, சம்திங் அன்எக்ஸ்பெக்டடா. எஸ் ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. எவ்ரி டைம் நான் வந்துட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணாலும் அவன் வந்துட்டு எங்க இருந்தோ அப்பியர் ஆகி என்ன வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். ஒரு கம்மு மாதிரி ராச்சல் கூட அவன் ஒட்டிக்கிட்டே இருக்கான். கிளாஸ்லயும் சரி, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி, கான்ஸ்டன்டா அவ கூடயே தான் இருக்கான். எப்படி ஒரு 334 ரேங்க்ல இருக்கிற ஒரு கேடட்டால இவ்வளோ அரகண்டா வந்துட்டு நடந்துக்க முடியும்? இவனை பத்தி கிரேட்டா வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒருவேளை இந்த ஒரு நான்சென்ஸ் வந்துட்டு பிலீவ் பண்ணிட்டு இருக்கானா, தைரியமா நடந்துக்கிட்டா ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி வந்துட்டு நம்ம கிடைப்பாங்கன்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரி முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கானோ. வெயிட், கிம் ஹாஜனுக்கு வந்துட்டு ராச்சல் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வெயிட் 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 அப்படின்னா நான் வந்துட்டு இதை கொஞ்சமா எக்ஸாஜரேட் பண்ணி ராச்சலுக்கும் அவங்களுக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்கு, அவனுக்கு ராச்சலை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரூமரை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏற்படும். அதுக்கப்புறம் என்னோட மிஷனை வந்துட்டு நான் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்படி நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹோல் டீம் கூட நான் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தியரி கிளாஸ் ஃபினாமினான் அனாலிசிஸ் 2 சப்ஜெக்ட்ல சரி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இதை முடிச்சுக்கலாம். ஈச் டீமும் நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு ஸ்மால் டஞ்சனை வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. அதை ரைட் பண்றதுக்கான பெஸ்ட் பிளானை வந்துட்டு நீங்க போட்டு எங்கிட்ட வந்து கொடுக்கணும். அவ்வளவுதான் இன்னைக்கு டுடே கிளாஸ் அப்படிங்கிறப்ப, அந்த ஹோசங்கர்ன்ட்டு இதுவா, பட் இந்த டைம் எனக்கு வந்துட்டு கவலையே கிடையாது, ஏன்னா ரிட்டன் எக்ஸாம்ல நம்பர் 1 நம்பர் 2 2 பேருமே என் கூட தான் இருப்பாங்க. இந்த நான் உன்னை நம்புறேன் ஹாஜன் அப்படிங்கிறப்ப, ஹீரோன்ட்டு நான் அவ்வளோ குட்டெல்லாம் இல்லப்பா அதுல அப்படிங்கிறப்ப, எவ்வளவு ஹம்பிளா இருக்க அப்படிங்கிறப்ப, கைஸ் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே 7 மணிக்கு டீம் லீடர் மீட்டிங் வந்துட்டு இருக்கு. எல்லா டீம் லீடருமே வந்துட்டு அட்டன் ஆயிருங்க, ஆடிட்டோரியம்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட் தென் நம்ம வந்துட்டு கேஃபேக்கு போயிட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி எந்தெந்த ரோல யார் யார் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடலாமா அப்படிங்கிறப்ப, ராச்சல் வந்துட்டு ஆல் ரைட் அப்படிங்கிறப்ப, டோமர் இடையில வந்துட்டு கமான் நாங்களுமே வந்துட்டு கேஃபேக்கு தான் வரப்போறோம், நம்ம வந்துட்டு நல்லா கேக் சாப்பிட்டு நம்ம ஒருத்தவங்க நல்லா வந்துட்டு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு வாட் நீ என்ன பண்றதா நினைக்கிற அப்படிங்கிறப்ப, வாட் எல்ஸ் நான் வந்துட்டு டீமோட நல்லா ஒரு பாண்டை ஏற்படுத்துறேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு உன்னோட ரியாக்ஷன் தான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, எதுக்கு திடீர்னு இவ்வளோ ப்ரோஆக்டிவா வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப, டோமர் வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் வாங்க எல்லாரும் போலாம், நீ வா ராச்சல் நமக்கு வந்து டைமே இல்ல அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் ஃபிஷியாவே இருக்கு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அந்த காஃபி ஷாப்க்கு போயிட்டு நான் இந்த ரூஃப் அண்டர் கிரவுண்டு எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன், பட் இந்த இடத்துல எந்த ஒரு ட்ராப்புமே இல்லையே, இருந்தாலும் ஏதோ வந்துட்டு எனக்கு சரியாவே படல அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறப்ப, ராச்சல் வந்துட்டு ஹாஜன் அப்படின்னு கூப்பிடுறப்ப, ஹீரோ வந்துட்டு எஸ் ஹோசங் அதுக்கப்புறம் பாக்கியூ அவங்க வந்துட்டு இந்த டஞ்சனோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பார்த்துப்பாங்க. ஜாமர் அதுக்கப்புறம் ராச்சர் நீங்க வந்துட்டு அங்க இருக்கிற மானா டென்சிட்டியை வந்துட்டு கால்குலேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க, அதை வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணி ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துறேன் அப்படிங்கிறப்ப, டோமர் வந்துட்டு நவ் ஹோம்ஒர்க் டாக்க வந்துட்டு இப்ப நம்ம நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறப்ப, ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்க ஹாஜன் வந்துட்டு நம்ம கூட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குரூப் அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? உங்களை மாதிரி நைஸான ரிசல்ட் வாங்குறது வந்துட்டு நல்லா இருக்கும்ல, நீ வந்துட்டு ஷூட்டரா மாறினதுக்கு அப்புறமும் உனக்கு பேட்டிலேயே நிறைய அட்டென்ஷன் கிடைக்குது தானே அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு இட்ஸ் நத்திங் கிரேட், திங்ஸ் எல்லாமே எனக்கு நார்மலா தான் இருக்கு
அப்படிங்கிறப்ப உன்னை ஃபேமஸான கில்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ரோச் பண்ணியிருக்கணும், கரெக்டு தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யா அப்படின்னு சொல்கிறான். அந்த கெம்லியன் ட்ரூப்போட லீடர் பற்றி தான் சொல்கிறான். அப்போ தான் யாருக்கும் கேட்காத மாதிரி ரேச்சல் வந்துட்டு ஏ ஹாஜன், இங்கிலாண்டோட இம்பீரியல் ஃபேமிலி வந்துட்டு உன்னை அப்ரோச் பண்ணாங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாட் யூ மீன் அப்படிங்கிறப்ப இம்பீரியல் இங்கிலாந்து ஃபேமிலியோட கில்டு இருக்குல்ல அதுலேருந்து அப்ரோச் பண்ணாங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்கிலாந்து இம்பீரியல் ஃபேமிலி கில்டா, அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் எனக்கு வந்ததா ஞாபகமே இல்லையே. ஓ மேபி இதுவா இருக்குமோ. எனக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட இமெயில் வந்திருக்கு, நான் தான் வந்துட்டு இமெயிலை டெய்லி செக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறனால இதை ரியலைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், நான் வந்துட்டு இதை இப்போ செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இமெயில் வழியா ஒருத்தவங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணுவான். இந்த இம்பீரியல் கில்டு இருந்துட்டு என்ன ஸ்கவுட் பண்ணுதா. ஓ இவங்க கொரியன்ல வேற எழுதியிருக்காங்களா 100 மில்லியன் ஆனுவல் சேலரி, அதுக்கப்புறம் கமிஷன் வந்துட்டு செப்பரேட்டா இருக்குமா. இவங்க வந்துட்டு என்ன ஸ்கவுட் பண்றாங்க இவ்வளவு தூரம் வந்து அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இது வந்துட்டு நல்ல ஆஃபரா தெரியலையே அப்படிங்கிறப்ப ரேச்சல் வந்துட்டு நானுமே அதை வந்துட்டு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு வாட் கமிஷன் வந்துட்டு செப்பரேட்டா, இவங்க வந்துட்டு என்ன எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஃபர்கெட் இட், இவங்கள வந்துட்டு தப்பா எடுத்துக்காத, இதை வந்துட்டு நீ படிக்கவும் தேவையில்ல, நான் வந்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறப்ப இந்த டோமர் வந்துட்டு வாட் இவ வந்துட்டு எதுக்கு இப்போ ஃபர்ஸ்டா போறா, நீ வந்துட்டு இங்க ஹாஜன் கூட பேசி சிரிச்சுட்டு தான் தானே அந்த மாதிரி ரூமர்லாம் என்னால பரப்ப முடியும் அப்படிங்கிறப்ப மத்தவங்களா வந்துட்டு என்னாச்சு எதுக்காக வந்துட்டு அவ்வளவு கோவமா போறா அப்படிங்கிறப்ப டோமர் வந்துட்டு ஷை எதுவுமே வந்துட்டு பிளான் படியே போடல, பட் இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்யோ ஹாஜன் வந்துட்டு அந்த ரேட்ச்ல வந்துட்டு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணலையா அப்படின்ட்டு ரூமரை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஸ்டெமினா ட்ரைனிங்க்கு அப்புறம் ரெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஆல்தோ நான் வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்தாலும் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாதுப்பா, இந்த கேனை ஓப்பன் பண்றது கூட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறப்ப கரெக்டாக 9 வந்து அந்த கேனை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு ஹே ஆர்ஜன் நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு கேட்குறா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.